ஹாய் விவர்ஸ். கிராம உதவியாளர் 2025 எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ கொஸ்டின் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அந்த அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி ரிட்டன் அண்ட் ரீடெஸ்ட்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நம்மளோட சேனலில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஸோ நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிராம உதவியாளர் தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் இவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேர்வு அப்படிங்கிறது எழுத்து தேர்வு மற்றும் வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகிதச்சார்பு முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 30 போஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த 30 போஸ்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 100 பேராவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி அவங்கள தான் வந்து ரிட்டன் அண்ட் ரீடெஸ்ட்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ ரிட்டன் அண்ட் ரீடெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நிறையா பேரை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் கிராம உதவியாளர் தேர்வு வெளியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இன்னும் அந்த எண்ட் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுறதுக்கு வந்து அந்த எண்ட் டேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் அட்மிட் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அந்த மாதிரி வெளியான அட்மிட் கார்டு வெளியான மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த வாசித்தல் மற்றும் எழுத்து தேர்வு எப்போ நடைபெறும் அப்படிங்கிற டேட் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க டேட்டில் கண்டிப்பாக நடக்கும். அப்படி மென்ஷன் பண்ணாத மாவட்டங்கள் அது ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி எந்த கிராமம் அப்படிங்கிறதே வெளியிடலை. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வெளியிட்டு அதில் நீங்கள் எந்த கிராமம் என்ன வட்டம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மித்தபடி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கு அந்த அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆகலையாங்கிறது தெரியும். ஸோ இது நார்மலாக வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் டன் ஆனதுக்கப்புறமா மினிமம் 15 to 20 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டன் அண்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். அதில் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, ஸோ கிராம உதவியாளர்னால் ஃபஸ்ட்டு யார், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி, அவங்களுக்கு என்ன சேலரி பேசிஸ் இருக்கும், அவங்க என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும், அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஸோ அவங்க விட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஜென்ரல் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யார், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் யார், அதே மாதிரி உங்கள் தொகுதி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஒரு 2-3 மினிஸ்டர் இருப்பாங்க. அதில் இல்லாத ஒரு மினிஸ்டர் 3 ஆப்ஷன் வச்சுட்டு இருக்கிற ஒரு மினிஸ்டர் ஒரு ஆப்ஷனாக கூட வச்சு கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தற்போதைய காவல்துறை தலைவர், அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசு அதிகாரிகள் ஹெட்டும் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்கெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னு இருப்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சிலரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களோட எம்எல்ஏ யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் யார். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் தான். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிராமம் சம்மந்தப்பட்ட திட்டங்கள், ஸோ மாநில மற்றும் மாவட்ட அரசுகளோட திட்டங்கள், அதாவது மாநிலம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இவங்களோட ஸ்கீம்ஸ், கிராமம் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம அதை வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம், என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களோட பயன்கள் என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனியன் இண்டஸ்ட்ரீஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பளம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கடல் சார்ந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கடல் மீன்கள் வளங்கள் அந்த தொழில் அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தை சேர்ந்ததில் எந்த தொழில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த தொழில் எந்த தொழில் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாவட்டத்தில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் தான் அந்த மக்களுக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதெல்லாம் வந்து செயல்படுத்துறது, இந்த தூய்மை பாரதம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது, டாய்லெட் இல்லாதவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரீட் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் சார்ந்த ஒரு சாதாரணமான பேராகிராஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய கிராமம் இது, இந்த கிராமத்தில் வந்து இந்த சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, என்னோடய கிராமத்தில் இத்தனை மருத்துவமனை இருக்குது, இத்தனை கல்லூரிகள் இருக்குது, இத்தனை பள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்தை பற்றி நீங்கள் ஒரு 100 சென்டென்ஸில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்போது எல்லாம் எழுதலான்னா ரொம்ப கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக எழுதணும் அப்படின்னா என்னோடய கிராமம் இது, இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலோ, ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜை மென்ஷன் பண்ணிங்கனாலோ அது வந்து உங்களோட எழுத்து தேர்வு நீங்கள் கரெக்டாக பிழை இல்லாமல் எழுதுறீங்களாங்கிறதுக்கும் அது ஒரு இதாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இத்தனை ஸ்கூல் இருக்குது, இத்தனை காலேஜ் இருக்குதுன்னு பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறாங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எழுதுங்க. சும்மா எங்களோட கிராமம் அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும், எழில் கொஞ்சக்கூடிய கிராமம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனில் யாரும் இது பண்ணாதீங்க. உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் எழுதுனீங்க எழுதுனீங்கனாலே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ரீட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக தமிழ் இல்லாமல் ஒரு நார்மலான தமிழ் தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாசிக்கிறது வந்து திக்கி வாசிக்காமல் நார்மலாக வாசிச்சு பழங்க. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃப்ளூயண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திக்கி பேசாமல் வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அண்ட் ரீட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு ரீட் பண்ணி பழகுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்காமல் வந்து உங்களால் வந்து சுலபமாக வந்து பேச முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் அந்த ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க, இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்படலை. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படாத மாவட்டங்களில் எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் மற்றும் எஸ்ஐ அதுக்கப்புறம் குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.